எனக்கு வயசு வந்து எனக்கு 19. எனக்கு கரெக்டான வெயிட்ல இருந்தேன் நான். ஆனால் ஹெல்த்ல நிறைய இஷ்யூ எனக்கு. என் வீட்டுக்காரர் வந்து அதிக வெயிட்ல இருந்தார். அவர் 100 கிலோக்கு மேலே இருந்தார். அவர் வெயிட் குறைக்கிறதுக்காக தான் நியூட்ரிஷன் சென்டர் வந்து போக ஆரம்பிச்சோம். அவர் வெயிட் குறைக்க நிறைய ட்ரை பண்ணார். அவரும் ஒரு நாள் ஷேர் பண்ண சொல்கிறேன். அப்போ தான் அவர் கூட சேர்ந்து நானும் சென்டருக்கு வந்து போக ஆரம்பிச்சேன். நான் ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் பற்றி என்ன செஞ்சுன்னா, இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டா வெயிட் குறையும், அது மட்டும் தான் என் மைண்டுக்குள்ள அந்த வெயிட் குறைப்பாங்க, வெயிட் ஏற்றுவாங்க, நமக்குலாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சென்டருக்கு போனேன். அங்கே போகும்போது என்னை குடிக்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு ஹெல்த் கண்டிஷன் வந்து நிறைய கேட்டாங்க. என்ன கேட்கும்போது வந்து ஒன்றா சொல்கிறேன். வெயிட்டு மட்டும் தான் கரெக்டாக இருந்தது, பட் நிறைய பிரச்சனை இருந்தது. என்னென்னா, எனக்கு கல்யாணம் ஆகிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு பிஹெச் ப்ராப்ளம்னால வந்து வயிற்றில் நீர் கட்டி ப்ராப்ளம் இருந்தது. அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு லேப்ரோஸ்கோபி பண்ணாங்க. அகெயின் ஒரு 20 நாள் திருப்பி டெஸ்ட் பண்ணுறேன். அகெயின் வந்து நீர் கட்டி வந்துடுச்சு. திருப்பி வந்து உடனே ஒரு 25 நாள் இன்னொரு லேப்ரோஸ்கோபி அடுத்து பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 1.5 இயர்ஸ் மேலே குழந்தை இல்லை. அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது எனக்கு கர்ப்பப்பை டியூப்ல அந்த அடைப்பு இருக்குன்ட்டு. அதுக்கு ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட். இந்த மாதிரி நிறைய மெடிசன் சாப்பிட்டு என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு லோ பிபி ஆயிடுச்சு, அல்சர் வந்துருச்சு, அது மட்டும் பேக் பெயின் வந்து அதிகமாகிடுச்சு. ஏன்னா எனக்கு 2 ஆப்ரேஷனுக்குமே முதுகில் தான் இன்ஜெக்ஷன் போட்டதுனால பேக் பெயின் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு. எனக்கு ஃபுட் ஹேபிட்ல அந்த ஃபுட் ஹேபிட்ன்றது எங்கள் சென்டருக்கு வந்த மாதிரி தெரிஞ்சுது. என்னோட சாப்பாடு முறையில் எப்படி இருக்குன்னா, 11 மணி வரைக்கும் டீ பிஸ்கெட்டு பன்னு, நம்ம எல்லாரும் அந்த மாதிரி தான் இருந்திருப்போம். நானும் அந்த மாதிரி தான். ரொம்ப பிடிச்சது என்னன்னா, டீ பிஸ்கெட்டு டீ பன் அந்த மாதிரி தான் என்னோட சாப்பாடு முறையே இருந்தது. அதனால எனக்கு தேவையானது எதுவுமே உடம்பு கிடைக்கல. அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் தான் எனக்கு கிளப்புக்கு வந்து போக ஆரம்பித்தேன். எனக்கு அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்ல பார்த்து பையன் பிறந்துட்டான். அவனும் எனக்கு ஆப்ரேஷன் தான். 3வது ஆப்ரேஷன் 19 வயசுல எனக்கு 3 ஆப்ரேஷன் நடந்தது. 3 ஆப்ரேஷனுமே முதுகில் தான் எனக்கு இன்ஜெக்ஷன். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்து ரொம்ப டிட்டோரிட்டியாக இருந்தது. அப்போ வந்து சென்டருக்கு போகும்போது நானும் சேர்ந்து குடிக்க ஆரம்பித்தேன். எனக்கு கம்பல் பண்ணி தான் குடிக்க வச்சாங்க. என்ன ஏன்னா எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட மாட்டேன். சாப்பிட்றதே பிடிக்காது. எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் சாப்பாடு சாப்பிட்றது. பிடிக்கவே பிடிக்காது. கம்பல் பண்ணி குடிக்க வச்சாங்க. அன்றைக்கி கஷ்டப்பட்டு குடிச்சிட்டேன் நான். அன்றைக்கி டேவே நான் என்ன ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னா எடுத்துக்கவே மாட்டேன். ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்துருவேன். ஒரு பைக்கில் என்ன ஒரு 1 ஹவர் ட்ராவல் பண்ணால் ஃபுல் டே ரெஸ்ட், எந்த வேலையும் செய்ய மாட்டேன். அது ஒரு ரீசன் ஆச்சு. வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துருவேன். என்னோட வீடு வந்து ஆவடி இருந்தது. நான் கிளப்புக்கு போனது ராயப்பேட். ஆவடியிலேருந்து ராயப்பேட்டாக வந்து நான் பைக்கில் போயிட்டு ரிட்டர்ன் பைக்கில் வந்து அன்றைக்கி ஃபுல் டே நான் மட்டும் என்னோட வேலையை செய்ய ஆரம்பித்தேன். சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். பெரிய விஷயம். ஏன்னா நம்ம போயிட்டு வந்தால் டேரெக்டாக வண்டி ஹோட்டல் தான் போவோம். சமைக்க ஆரம்பித்தேன். என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஷிஃப்ட்டுக்கு போயிட்டாரு. அன்றைக்கி மறுநாள் காலைல போகிறாங்க. கேட்டாங்க என்னங்க சேஞ்சஸ் தெரிஞ்சுன்னு கேட்கும்போது அப்போதான் நான் யோசிக்கிறேன், என்ன சேஞ்சஸ் தெரிஞ்சு எனக்கு என்னும் போது அப்போ தான் யோசிச்சு பார்க்குறேன். அன்றைக்கி ஃபுல்லாக நான் நல்லா எனக்கே தெரியாமல் வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறேன். நான் எனக்கு அந்த டயர்ட்னஸே தெரியல, அந்த பேக் பெயின் எதுவுமே தெரியல எனக்கு. நான் இதுதான் ரிசல்ட் ஆகுது. நம்ம கரெக்டான சாப்பாடு எடுத்தோம்னா நம்ம எனர்ஜியாக இருப்போம்னு அன்றைக்கி தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. நான் ஐடியல் வெயிட்டில் இருக்கும்போது என்னோட ஃபுட் வந்து அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். நான் என் கூட சேர்ந்து எங்கள் வீட்டுக்காரர் எடுக்க ஆரம்பித்தார். அவர் வந்து 30 கிலோ வெயிட் குறைச்சார். அவர் நான் ஷேக் எல்லாமே நான் எடுத்துகிட்டே இருந்தேன். நான் செகண்ட் பேபின்றது எனக்கு வேணா நான் டிசைட் பண்ணிட்டேன். மொதல் குழந்தைக்காக நிறைய ட்ரீட்மெண்ட், நிறைய லேடிஸ் இருக்கிறீங்க. ஒரு குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்தோன்னா நம்ம பணம் செலவாகிறத விட என்ன நடக்குன்னா, அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் செகண்ட் குழந்தை பிளானே இல்லை. வேணாம், நம்ம பிறக்காததுக்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கக்கூடாது விட்டுட்டேன். நான் ப்ராடக்ட் சாப்பிட்டே இருந்தேன். ப்ராடக்ட் ரொம்ப பிடிக்கும், எனர்ஜியாக இருக்கும். ஹஸ்பண்ட்காக ப்ராடக்ட் சாப்பிட்டோம். பையனை கூட சேர்ந்து சாப்பிட ஆரம்பித்தேன். செகண்ட் பேபி 10 வருஷம் கழிச்சு எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் இல்லாமல் ஃபுல் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் தான். எந்த ஒரு மெடிசனுமே நான் எடுத்துக்கல. நான் ஃபுல் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் தான். நான் கன்சீவ் ஆகும் போதும் ஃபுல்லாக மார்னிங் ஷேக் தான். பிரேக்ஃபாஸ்ட் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். மார்னிங் ஷேக் தான். நான் ஆல்ரெடி ரொம்ப லேசி, யார் டிஃபன்லாம் போய் சாப்பிட்டுக்கிட்டு, அதனால ஷேக் தான் கம்ஃபர்டபுள். மார்னிங் ஷேக் தான் நான் எடுத்துட்டேன். நான் என் வீட்டில் பெரிய சப்போர்ட்லாம் கிடையாது. அந்த பிஃபோர் அந்த ஆப்ரேஷன் நடந்தாலே ரொம்ப ஹெல்த் வீக்காக இருக்கும். நம்ம வேலையை வந்து நம்ம பெருசாக செஞ்சுக்க முடியாது. கன்சீவ் இருக்கிறப்பெல்லாம் சுத்தமாக முடியாது.